இனிமே நாங்க தான் அடுத்த 5 வருஷமா நாங்க தான் ஜெயிக்க போறோம். எங்க ஆதவாஜன் அண்ணன் என்ன சொன்னாரு? ஆக்டிங் சிஎம். ஆக்டிங் சிஎம். கரூர்ல 41 பேர் செத்தாங்கல்ல, அதுக்கு காரணமே டிஎம்கே தானா? ஆனா எங்களை சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க. அப்படி நிர்மல்குமார் அண்ணா உங்க ஸ்டாலின் ஐயாவா மக்கள் கிட்ட மன்னிப்பு கேட்டு கட்சியை விட்டு போக சொன்னாரு. அதாவது பண்ணாரா? அப்புறம் நாங்க கட்சி விட்டு போனோம். ஏன்பா 75 வருஷம் கட்சி இது. நாங்க மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு கிளம்பணும். எப்பா தம்பி என்ன சொன்னா, கரூர் விஷயம் யார் பண்ணது? நீங்க பண்ணதுக்கு நான் கேஸ் போடாம இருந்தேன் பாரு. இதுக்குதான் நின்று நீங்க இவ்வளவு பேசுறீங்க. சரி அதை விடு. எங்க திமுகல இருக்க ஒரு அமைச்சரை வந்து அனிதா ராதாகிருஷ்ணனை தூக்கி உள்ள வச்சிருக்கீங்க. உங்க அண்ணனை தப்பா பேசினதுக்கு. அதுக்கு ஏன் பேசினது? நீங்க குதிரை பேரத்தை கூப்பிட்டதா? அதுக்கு நீங்க கூப்பிட்டு அவரை தூக்கி உள்ள வச்சிருக்கீங்க. ஆனா உடனே வந்துட்டாரு. அது இல்லாம ஜென்சி டிஎம்கேவை தூக்கி உள்ள வச்சிருக்கீங்க பசங்களை. உங்களை பற்றி அவதூறு பேசுறது. ஏன் நீங்க கட்சி ஆரம்பிச்சீங்கன்னா அரசியல் வந்த விமர்சனம் பண்ணவங்க உங்களுக்கு தெரியாதா? விமர்சனம் பண்ண உள்ள தூக்கி வைப்பீங்க. தம்பி இதை பருப்பா, விமர்சனம் பண்ணதான் செய்வோம். முடிஞ்சா இதை வச்சு ஆட்சியை பண்ணுங்க. என்னன்னா எதிர்கட்சி நாங்க கேள்வி கேட்கறது தான் இருக்கோம், பதில் சொல்றதுக்கு நீங்க தான் இருக்கீங்க. இதையும் தொடர்ந்து பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன்ப்பா, நீங்க வேணா கட்சியை விட்டு போங்க. நான் சரிங்களா? இப்ப போடுறா பாருங்க.